எல்லாத்தையும் இப்படியே சொல்லாதடி. எல்லா பிரச்சனையும் கடைசி நேரத்துல தான் தீருது. அதுவும் ஏதோ ஒரு அதிசயத்துல தீருது. மாட்டி இருந்தோன்னு வையேன், அவ்வளவுதான்டி. நீ பாத்தியா, அவன் நலங்கு வைக்கும்போது பூஜாவை அப்படி பாக்குறான். நல்ல வேலை பூஜா அதை சரியா கவனிக்கல. அவ மட்டும் கவனிச்சிருந்தா நம்ம எல்லார் மானமும் போயிருக்கும். அதோட பூஜா ரோஹித்தை மொத்தமா தூக்கி போட்டிருப்பா. ரோஹித்துக்கு அப்புறம் யாரு பதில் சொல்லுவா? கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நம்ம தானே சொல்லியிருந்தோம். அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா, நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றதுல உனக்கே நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு புரியுதா? நலங்குக்கே இவ்வளவு யோசிக்கிற ரோஹித், நாளைக்கு நான் பூஜா பக்கத்துல உட்காந்தா அவன் என்ன ஆவான்? நீ இப்பவும் ரோஹித் நினைச்சிட்டு தான் இருக்கான், எப்படியும் நாம அவனை பூஜாவுக்கு தாலி கட்ட வைப்போன்னு. ஒரு வேளை ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா அவன் நிலைமை என்னடி? அத கூட விடு, நம்ம நிலைமை என்ன? பாத்துக்கலாம் வெற்றி. வீணா கற்பனை பண்ணிக்காத, என்ன ஃப்ரீயா விடு. ஏய், இந்த அலட்சியம் தாண்டி உன் பிரச்சனையே. ஜோசியரை செட் பண்ணி என் ஜாதகப்படி எனக்கு 2 பொண்டாட்டின்னு போய் சொல்ல சொன்னேன்ல, இப்ப அது தாண்டி பிரச்சனையே. ச்சே, அதெல்லாம் நான் செஞ்சிருக்கவே கூடாது. ஏன்னா என் ஜாதகத்துல உண்மையிலே எனக்கு 2 கல்யாண யோகம்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு, பூஜா கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். என்னடா சொல்ற? அப்புறம் நீ செய்யறதெல்லாம் பார்த்தா அப்படிதாண்டி இருக்கு. நான் படிச்சு 1000 தடவை சொன்னேனே, கிரி திடீர்னு கூட சொன்னானுங்க. நீ யாரு சொல்றதையும் கேட்கவே மாட்டேன்றியடி. இல்லாததும் பொல்லாததும் சொல்லி என் வயித்துல புளிய கரைக்காதடா. ஏய், என் கைய பாத்தியா? நல்லா பாரு, நலங்கு வச்ச மஞ்சள் ரீது. இத பார்த்தா ஒருத்தனுக்கு சந்தோஷம் தாண்டி வரணும், எனக்கு வரல. எனக்கு பயமா இருக்கு, குற்ற உணர்ச்சியா இருக்கு. இங்க பாரு, நான் நிஜமா தான் சொல்றேன், என் ஜாதகத்தை ஒரு தடவை நல்லா பார்க்கணும்னு தான் தோணுது. பாக்குறது என்ன பாக்குறது, எனக்கு கன்ஃபார்மா 2 கல்யாணம் உறுதி தான் போல. அந்த 2வது பொண்டாட்டி மட்டும் பூஜாவா இருந்தான்னு வச்சுக்கோ, என் வாழ்க்கையே போச்சுடி. உன் வாழ்க்கையும் தான் போச்சு. தோ அந்த ரோஹித், அவன் வாழ்க்கையும் போச்சு. என்ன நடந்தா நல்லதுன்னு நீ நினைக்கிற பாத்தியா? அதை மட்டும் தான் நீ யோசிக்கிற. ஆனா நான் எது நடக்க கூடாதோ அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் என் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கலாம்ல. அப்பவும் உனக்கு புரியலன்னு வச்சுக்கோ, விதியெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது. நான் பூஜாவோட அவ வீட்டுக்கு போக வேண்டியதான். அம்மா, நமக்கு சுத்தமா பிடிக்காத பூஜாக்கு கூட இவ்ளோ நல்லா சமைக்கிறியேம்மா. உன்னால மட்டும் எப்படிமா இதெல்லாம் முடியுது? மனசாட்சிக்கு விரோதமா என்னைக்கும் என்னால சமைக்க முடியாதுமா. யமுனா, இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு வண்டி சொல்லிட்டல? அப்பவே சொல்லிட்டேம்மா. அவங்களே வந்து ஏத்திட்டு போய் கோவில்ல இறக்கி வச்சிருவாங்களாம். மா, நம்ம போனா மட்டும் போதும், மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. சரி வாங்க, சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம். அம்மா, என் மாப்பிள்ளையும் பொண்ணும் பெரிய திட்டம் போட்டு இத பண்றாங்க. சக்தி அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அவ எந்த அளவுக்கு போவான்னு உனக்கே தெரியும். தயவு செஞ்சு நீ அவளை கைவிட்டுறாதம்மா. மாப்பிள்ளை நினைச்சபடியே எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் நம்ம அங்க கிளம்பணும்ல. ஆமாமா, நாம அங்க இருக்கிறது தான் முக்கியம். அங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம தான் சரி பண்ணணும். வெற்றி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்குமா? அம்மா, அக்கா, வண்டி வந்துருச்சு, வாங்க தம்பி. மா, சமைச்சதெல்லாம் எடுத்துட்டு போக வந்தவங்க இவங்கதாம்மா. இத பாருங்க தம்பி, ஒரு ஐட்டம் கூட மிஸ் ஆக கூடாது. சரிங்க. எல்லாத்தையும் சுத்தபத்தமா பார்த்து சமைச்சிருக்கேன்பா. கவனமா கொண்டு வாங்க. நாங்க முதல்ல கிளம்புறோம், நீங்க பொறுமையா பின்னாடி வாங்க. சரிங்க. போலாமா? நீங்க பார்த்து எடுத்து வச்சிருக்கீங்க. அம்மா, அங்க பாரு. கேட்டரிங் கேட்டா எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வரது இல்லையா? இதை விட சீக்கிரமா யாரும் கொண்டு வர மாட்டாங்க. ஏதோ எங்க அம்மா சொன்னாங்களேன்னு ஒரே காரணத்துக்கு தான் நாங்க ஒத்துக்கிட்டோம். இங்க வந்து உங்ககிட்ட பேச்சு வாங்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அதான் வந்துட்டீங்கல்ல,
கொஞ்சம் வாயை குறைங்க. பூஜா, நீ ஆசைப்பட்டு கேட்டன்னு தான் நாங்க இங்க வந்தோம். மரியாதையா பேசுறதா இருந்தா இது நடக்கும், இல்லன்னா நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அட பாடுற கோவத்தை. ஹலோ, நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறவ, உங்களுக்கு முதலாளி மாதிரி. வாயை மூடிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நல்லது. கேட்டரிங் இறக்கிட்டு நாங்க கிளம்புறோம். என்ன கிளம்புறீங்களா? அப்ப இங்க யார் பரிமாறுறது? முக்கியமா யார் இலை எடுக்கிறது? சக்திகா, இவ பாட்டுக்கு பேசிட்டே போறா, நீ பாட்டுக்கு பாத்துட்டே நிக்கிற. இதான் நீ அம்மாக்கு கொடுக்கற மரியாதையா? கல்யாண பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்ல இந்நேரம் ஓங்கி ஒரு ஆற அரைஞ்சிருப்பேன். எங்க அரைஞ்சு பாரு, அரைஞ்சு பாரு. எங்க வெற்றி முன்னாடி அவளை அரைஞ்சிருவியா நீ? இல்லையா வெற்றி? ஆமா. ஏய், அது எப்படி அறைவ? என்ன சக்தி, விளையாடுறியா? ஏய் பூஜா, நான் கட்டிக்க போற பொண்ணு. நடிடா நடி, நீ எவ்வளவு நேரம் நடிக்கிறன்னு நானும் பாக்குறேன். அம்மா, நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏய், அதெல்லாம் போக கூடாது. கல்யாணம் முடிஞ்சு இங்க எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சதுக்கு அப்புறம் தான் போகணும். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்க அதை செய்வோம். ஏன்னா அது எங்க கடமை. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னைக்கும் என் தொழில தெய்வம் மாதிரி நினைக்கிறவ. துர்கா, நீ வா. ஏன்டா இவ இப்படி பண்றா? ஏய், நான் தான் சொன்னேன்ல, அப்ப அப்படிதான் செய்வான்னு. ஏய், நம்ம தான் ஃப்ராடுன்னா நம்மளை விட சக்தியும் வெற்றியும் எவ்வளவு ஃப்ராட் பத்தியா? ஆமாக்கா, அதான் நானும் யோசிச்சுட்டே வந்தேன். ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணுவாங்களாம், ஆனா கடைசி நேரத்துல மாப்பிள்ளைய மாத்தி விட்டுருவாங்களாம். எப்படி இருக்கு பாத்தியா கதை? இருடா, இந்த சான்ஸ் நாம விடவே கூடாது. எங்க போனாவ? ஏய், அங்க பாரு. ஏய் சக்தி, இங்க வா. இப்ப போறவ. ஏய், உன்னை யார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா? லூசு மாதிரி பேசுற. கல்யாணமே எங்க அக்கா தலைமையில தான் நடக்குது. அது உனக்கு தெரியாதா? பூஜாவும் உங்க அக்காவும் நல்ல காம்போ தான்டா. வேலைக்கு ஓனா சாட்சியம் அந்த மாதிரி இருக்கு. இவளும் வெற்றியும் எப்படியெல்லாம் லவ் பண்ணாங்கடா. ஆ? கடைசியில பழமொழி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு இவன் நிலைமை. மேடம், நீ நினைக்கிற விஷயம் இனிமே எதுவுமே நடக்காது. ஏய், என்ன டென்ஷன் பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க, இல்ல வீணா அசிங்கப்படுவீங்க. ஏய் நில்றி. சங்கிலி, பாத்தியாடா, இவளும் உண்மைய சொல்ல முடியாம பதிலுக்கு நம்மள திட்டவும் முடியாம எப்படி பரிதவிக்கிறா பாத்தியா? பாக்குறதுக்கே செம ஜாலியா இருக்குல்ல? அக்கா, இன்னைக்கு முழுக்க இவ, மீனாட்சி, துர்கா, யமுனா இவங்க எல்லாரையும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கணும்க்கா. இன்னைக்கு ஃபுல்லா அதுதான் நம்ம வேலையே. சரி சரி, பூஜாவை போய் பார்க்கலாம் வா. வா. போடா, சீக்கிரம் போட. ஏய், யாரா இவங்க? நம்ம கூட ஏன்டா இப்ப பிரச்சனை பண்றாங்க? தெரியல மச்சான், ஆனா கண்டிப்பா பிரச்சனை பண்ணதான் வரானுங்கன்னு நினைக்கிறேன். மச்சான் சீக்கிரம் போடா. சரிடா. ஐயப்பா, இறங்கின உடனே அடிக்கிறோம், தூக்கி போடுறோம். செஞ்சிடலாண்ணே. மிஸ் ஆயிடக்கூடாதுடா. சரிண்ணே. ஏதோ பிரச்சனை பண்ண வரானுங்க, வா ஓடிடலாம். ஆமாச்சா. டேய், தப்பிச்சானே. வாட.
மாப்பிள்ள எங்க கிளம்பிட்ட? சொல்லிக்கிட்டே இருக்கிற, வெளில வா வா. எங்க கிளம்பிட்ட பூவோட? நான் எங்கேயோ போறேன், உனக்கு என்ன? நடுவுல வண்டி மாறிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. யார் நீ? என்ன மிரட்டி பாக்குறியா? மிரட்டலடா, அடிக்க போறேன். டேய் தூங்குடா, கார்ல ஏத்து. இறங்குடா. டேய் வாடா. ஓ உள்ள கொண்டு போ. ஹலோ, உங்களதான். வாங்க எங்க. சொல்லுமா. எத்தனை கல்யாணத்துல நீங்க சமைச்சிருக்கீங்க? இலையில முதல்ல ஸ்வீட் வைக்கணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? அதுக்குதாம்மா போயிட்டு இருந்தேன். மாப்பிளையும் பொண்ணும் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? போய் ஸ்வீட் போய் எடுத்துட்டு வாங்க போங்க. அம்மா இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், ஏன் அவங்க பரிமாறினா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? அதுக்கும் சேர்த்து தானே பணம் கொடுக்கறோம். அதுக்கு எங்க அம்மா தான் பரிமாறணுமா? யாரு பரிமாறினா உனக்கு என்ன? துர்கா அமைதியாரு, நானே பரிமாறு. என்ன இது? வாயிலே வைக்க முடியல. என்ன சமைச்சிருக்கீங்க? என்னாச்சு பூஜா? நான் பார்த்து பார்த்து சமைச்சேன். வாயிலே வைக்க முடியலன்னு சொல்றேன், இதுல பார்த்து பார்த்து வேற சமைச்சீங்களா? வா, நீ சாப்பிட்டு பாரு. ஒரே உப்பாதான் இருக்கு. இல்லையே, நான் கரெக்டா தானே உப்பு போட்டேன். பூஜா, பிடிக்காத மருமக கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏய், நீ வேணா சாப்பிட்டு பாரு. நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேங்க? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இல்ல புரியல. அப்ப நான் என்ன பொய் சொல்லிட்டு இருக்கேனா இங்க? வெற்றி, நீ சாப்பிட்டு பாரு. வெற்றி, சாப்பிட்டு பாரு வெற்றி. வெற்றி, எப்படி இருக்கு சொல்லு. வெற்றி, உன்னை கட்டிக்க போறவன் நான் கேக்குறேன், சாப்பாடு எப்படி இருக்கு? ஆமா, கொஞ்சம் உப்பாதான் இருக்கு. போதுமா? வெற்றியே சொல்லிட்டான். ஆமா, என்ன வேணும் உங்களுக்கு? மெஸ் நடத்துறது நீங்க தானே? இப்ப அதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப கேட்காம பின்ன எப்ப கேக்குறது? மீனாட்சி அம்மா, உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? எங்க அம்மாவையா? என்ன ரீசன்காக அரெஸ்ட் பண்றீங்க? காரணம் சொன்னாதான் ஒத்துழைப்பீங்களா? சார், என்ன ஏதுன்னு சொல்லாம அரெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? நான் ஒரு சாதாரண சமையல்காரி, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? நீங்க சமைச்ச சமையல்ல கலப்படம் இருக்குன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த அரெஸ்ட். யோ, என்னையா உளறிக்கிட்டு இருக்க? மீனாட்சி சமையல்ல கலப்படமா? நீ மீனாட்சி மெஸ்ல சாப்பிட்டது இல்லையா? சார், யாரோ வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என் சமையல நான் தெய்வமா மதிக்கிறேன் சார். அப்படி பார்த்து பார்த்து நான் சமைப்பேன்.
அதுல எப்படி சார் நான் கலப்படம் செய்வேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க ஊர் பொம்பளை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எது கேக்குறதா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுக்குங்க. சார், யாரு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? புஷ்பா. பாத்தீங்களாங்க, பிளான் பண்ணி பண்றா அந்த புஷ்பா. சார், உள்ள ஒரு கல்யாணம் நடக்குது சார். இப்ப நான் உடனே அங்க போகலன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே பறி போயிடும் சார். என் பொண்ணு வாழ்க்கையை மீட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீங்க சாவகாசமா வர்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணுமா? அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக முடியாது. சார், என்னங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, ஒரேடியா போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். யோ, மீனாட்சி அம்மாவை அரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இங்க இருந்து இனிமே இவங்க ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது. சார், உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன் சார். என் பொண்ணோட வாழ்க்கை சார் இது. யோ, இந்த அம்மா இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு நகரக்கூடாது. பாத்துக்க. சரிங்க சார். கேர்ஃபுல்லா இருங்க. இருமா. ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம். சூப்பரியா. அவளை அங்க இங்கன்னு எங்கேயும் நகர விடாத. கல்யாணம் முடியற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். வச்சறேன் மேடம். பூஜா, நீ சொன்ன மாதிரியே போலீஸ வச்சு மீனாட்சியை நிப்பாட்டி வச்சுட்டேன். அப்பாடா, அது போதும்க்கா. உள்ள சக்தியோட வாழ்க்கை பறி போக போகுது. அது தடுக்க முடியாம வெளியே மீனாட்சி பரிதவிக்கட்டும். அண்ணி, அது இல்ல அண்ணி. ஏய், என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணி, நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டோம். 1/2 மணி நேரமா ரோஹித் போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இரு. சக்தி, என்ன சக்தி, முகம் ஏதோ பேரஞ்ச மாதிரி இருக்கு. ரோஹித்தோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? என்ன பூஜா, இந்த மாதிரி படக்குன்னு கேட்டுட்ட? பாவம், அவன் முகம் போற போக்க பாத்தியா? நீ தலைகீழ நின்னாலும் ரோஹித் ஒண்ணு இங்கெல்லாம் வரமாட்டான். குயில புடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சு காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். பிளான் பண்றீங்களா? பிளானு என்னன்னா அவ்வளோ பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டீங்களா நீயும் வெற்றியும்? இத்தனை நாள் என்ன முட்டாளாக்கி நீ என்ன கதற விட்டல்ல, அதுக்குதான் இந்த பிளான் தெரிஞ்சும் நாங்களும் தெரியாத மாதிரியே நடிச்சு உங்களை கதற விட்டோம். சக்தி, இனிமே இதுதான் ஒரு ரூம். அந்த போட்டோவை எடுத்து குப்பையில போட்டுட்டு இந்த போட்டோவை அங்க மாட்டுற. வெற்றிக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம். அந்த சக்தி இன்னும் டைவர்ஸ் கொடுக்காம இருக்கால, அதுக்காக தான் வக்கீல வர சொல்லியிருக்கேன். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சக்தி. இனிமே நடக்க போறத மட்டும் நீ பாரு. ஆமா, அவ்வளவு சீக்கிரம் உன்னை நாங்க ஜெயிக்க விட்டுருவோமா? அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? வெற்றி பூஜா மேடம் கழுத்துல தாலி கட்ட தான் போறான். நீங்களும் பார்க்க தான் போறீங்க. துடிச்சு சாவுங்க. அண்ணி, அண்ணன் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பாத்தீங்களா? பூஜா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இத்தனை நாளா நடிச்சிட்டு இருக்கா. அண்ணி,
மாப்பிள்ளை அழிச்சுன்னு வாங்கும். மாப்பிள்ளை அழிச்சுன்னு வாங்கும். உன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தே தீருமா? அம்மா, உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் நடக்கிறதுக்கு நீயே காரணமா இருப்பம்மா. வெற்றி, என்னடா நீ வந்து உட்காந்துருக்க? சக்தி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல எந்திரி. அதான் சொல்றாங்கல்ல, எழுந்துரு. ஏய் சக்தி, என்ன வேணும் சக்தி? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் தரேன். வெற்றியை தவிர. சக்தி, தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பயும் நீ அமைதியாவே இருப்பியோ? ஒண்ணும் பண்ண மாட்டியோ? கல்யாணத்தை நிப்பாட்டு சக்தி. ஆமா அண்ணி, கல்யாணத்தை நிப்பாட்டி தான் ஆகணும். இந்தாங்க. கொடுங்கம்மா. கெட்டிவாத்தியம் கெட்டிவாத்தியம். நிப்பாட்டுங்க. சக்தி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்ற? அத்தை, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏய், என்ன சொன்ன? இந்த கல்யாணம் நடக்க கூடாதா? அது சொல்றதுக்கு நீ யாருடி? நான் வெற்றியோட வைஃப். அண்ணி, இதுக்கு தான் சொன்னேன் இவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்னு. அண்ணி, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னும் எத்தனை தடவை என் பொண்ணு அவமானப்பட போறா? இரு சரளா, நான் பேசிக்கிறேன். சக்தி, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அத்தை, எனக்கு வெற்றி வேணும். பூஜாவுக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். இதெல்லாம் நீ ஒத்துக்கிட்டு தானே நடந்தது. இப்ப மட்டும் என்ன உனக்கு? அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. கல்யாணம் நடக்க கூடாதுன்னா நடக்க கூடாது, அவ்வளவுதான். மத்த விஷயத்துல நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். இங்க வச்சு சொன்னா நல்லா இருக்காது. நீ சொல்றப்போ என் புள்ள வந்து மேடையில உட்காரணும். நீ திடீர்னு நிப்பாட்டுன்னு சொன்னதும் நிப்பாட்டணும். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அதெல்லாம் முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். வெற்றி, நீ உட்காருடா. நான் சொல்றேன்ல, பூஜா கழுத்துல நீ தாலி கட்டு. இவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன்.
வெற்றி வேண்டாம் வெற்றி. நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டோம். நீ இவ கழுத்துல தாலி கட்டினா நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஆகிறது வெற்றி? வா வெற்றி, வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். வா வெற்றி. ஏய், இங்க வந்து எல்லாரும் முன்னாடி வாவான்னு கூப்பிட்டா நான் எப்படி வரது? சொல்லுமா, உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லுமா. தெரியும். அப்புறம் எப்படிமா கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்ற நீ? ஏங்க இதோ நிக்கிறானே மாப்ள, அவன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டு வைங்க. இல்லன்னு வெச்சுக்கோங்க, மறுபடியும் இவ வந்து பிரச்சனை பண்ணுவான். தம்பி, உனக்கு எல்லா விஷயம் தெரியும்ல. சொல்லுங்க தம்பி. கேக்குறாங்கல்ல, சொல்லுடா. தெரியும். அப்ப ஒண்ணும் பண்ண முடியாதுமா. இந்த கல்யாணம் நடக்கிறது தான். ரங்கநாயகிமா, அவளை கேளு. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உன் வாழ்க்கையே போச்சுல்ல. ஏன் இப்படி பண்ண? உன் வாழ்க்கை போச்சு. அடிக்காதீங்க அண்ணி. அண்ணி அடிக்காதீங்க அண்ணி. அடிக்காதீங்க அண்ணி. அடிக்காதீங்க அண்ணி. என்னாச்சு? யார் உன்னை அடிக்கிறா? என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் முடியலையா? இப்ப நீ என்ன பண்ண போற? வெற்றி வேண்டாம் வெற்றி, சொல்றதை கேளு. ஏய், நீ சும்மா இரு. வெற்றி, நீ தாலி கட்டுற. அண்ணே வேண்டாம் அண்ணே, இதெல்லாம் பெரிய பாவம் அண்ணே. அண்ணா, எதை பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுண்ணே. அண்ணே அவசரப்படாதண்ணே, சொன்னா கேளுண்ணே. டேய், நீங்க சும்மா இருங்கடா. வெற்றி, நீ கட்டு. வேண்டாம். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வெற்றி, என்ன யோசிக்கிற? நான் நினைச்சத சாதிச்சிட்டேன்ல. உன் பிளான வச்சு உன் கண்ணியே குத்துனல்ல. என்ன ஆட்டம் ஆடின? எல்லாத்துக்கும் சேர்த்து சரியான அடிதான் உனக்கு. மீனாட்சி வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத ஒரு அடியை கொடுத்துட்டோண்டா. எல்லாம் உன் திறமைக்கா. சூப்பர்க்கா. ஏய், இன்னும் என்னடி நின்னுட்டு இருக்க? கிளம்புடி. இனிமே வெற்றிய நான் பாத்துக்கிறேன். வெற்றி எனக்கு தாலி கட்டுறத பாக்கணும் தான் இவ்ளோ நேரம் நான் உன்னை இங்க இருக்க விட்டேன். இல்லனா உன்னை எப்பவோ அனுப்பியிருப்பேன். ஏய், என்ன பாருடி. ஓ, என்ன பாக்குறதுக்கு அவமானமா இருக்கா? உன் முகரை எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வேண்டாமா? திரும்படி, திரும்ப. ஏய், இப்ப எதுக்குடி நீ சிரிச்சிட்டு இருக்க? வெற்றி, நீயா? நானே தான்.
பூஜா கொஞ்சம் ஏய், நீ எப்படி இங்க வந்த? ரோஹித் தம்பி, ஏன்பா யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம மனமேடை ஏறிட்ட? ஏன்பா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டியா? நீ கார்ல தான் இருக்கன்னு நினைச்சு இப்ப வெற்றி தம்பி தான் தாலி கட்டிட்டாரோன்னு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன்பா. அம்மா, சக்தி இருக்கும்போது நான் எப்படிமா இவ கழுத்துல தாலி கட்டுவேன்? அம்மா, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நானும் ரோகித்தும் எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துக்கிறோம். பூஜா, நீ எடுத்த முடிவிலேயே ரொம்ப நல்ல முடிவு இதுதான். எப்படியோ நான் உனக்கு கெட்டது செய்ய மாட்டேன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு அது போதும். வெற்றி, நடக்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நம்ம எதுக்கு நம்பணும்? முதல்ல அவ ரோஹித்தை கூட்டிட்டு கிளம்பட்டும். அதுக்கப்புறம் மத்தது அப்புறம் பேசிக்கலாம். அக்கா, இங்க நடக்கிற கன்றாவியெல்லாம் நம்ம பார்க்கணுமா? பார்க்க போலாம். ரோஹித், வா நம்ம அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வா. தப்பா முடிவெடுக்கிறதுல இந்த பூஜாவை மிஞ்ச ஆளே கிடையாதுடா. சரியான லூசு. இவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு, நம்ம தலையெழுத்து. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு பூஜா, நல்லா இருப்பா. மாமா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா.